கரெக்டாக இந்த வருஷம் கார்த்திகை தீபம் அன்னைக்கு மலை சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா திருவண்ணாமலையில் மலை சுற்றுறது ஒரு சம்பிரதாயம். என்ன மாதிரி நிறைய பேர் மலை சுற்றுவாங்க. சாதாரண நாளில் இருக்கிறத விட இந்த மாதிரி கார்த்திகை தீபம், பௌர்ணமி அந்த மாதிரி நாட்களில் ஏகப்பட்ட கூட்டம் வரும். ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் தான் நம்ம சிவனையாக்கு ரொம்ப உகந்த நாள். சரி, நான் இந்த வாட்டி ஆஃப்டர்நூன் போல மலை சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். மலை சுற்றும் போது ஜோன்னு மழை பெஞ்சுது. அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற போலே அங்கங்கே பிரசாதம் கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு நடந்துட்டு இருந்தேன். பாருங்களேன் எவ்வளோ கூட்டம்னு. அங்கே வந்து மலை சுற்றின எல்லாருக்கும் வேணுனது நடக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். மலை சுற்றிட்டு போகிற வழியில தான் என் ஃப்ரெண்டோட குலதெய்வம் கோயில் பச்சையம்மன் இருந்தாங்க. அங்க போய் பார்த்தா பெரிய பெரிய ஐயனார் சிலை இருந்துச்சு. கரெக்டா அதெல்லாம் பார்த்து கும்பிட்டுட்டு போய் நடையா நடந்து திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வரும்போதே மணி 5:45 ஆயிடுச்சு. அதனாலேயே சட்டு போட்டுன்னு மலையை பார்த்த மாதிரியே ஒரு நல்ல இடமா பார்த்து உட்காந்துட்டோம். ஏன்னா கரெக்டா 6 மணிக்கு மலை மேல தீபம் ஏத்திடுவாங்க. இதுதான் என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் லைவா திருவண்ணாமலையில வந்து தீபம் பாக்குறது. இது ஒரு புது அனுபவம், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அங்க மலையில தீபம் ஏத்தின வேணும் மலையை பார்த்து ரோட் சைட்ல இருக்கவங்க, வீட்டுல இருக்கவங்க எல்லாம் அகல்ல தீபம் ஏத்தினாங்க. அங்கங்க பட்டாசு அடிச்சுது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மலையை பார்த்து ஒரு பிளெஸிங்கை முடிச்சுட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் டயர்ல தூங்கிட்டேன்.